பாவம் அந்த லாராவோட பையன் இருந்து 2 நாள் தான் ஆகிட்டு இருந்திருக்கும். அப்போ அந்த லாரா பொண்ணும் கடைக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த புருஷக்காரனை நிப்பாட்டி, இங்கே பாரு நம்ம புள்ள இருந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு வேலை தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. சைடில் பார்த்தா ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர்றதை நினச்சி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருந்திருப்பா. கட் பண்ணால் ஹீரோயின் வந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க டயத்தில் இந்த லாராவோட புருஷன் இருப்பான்ல, அவன் ஏதோ பாட்டில் கீழே போட்டு கையை உடச்சி ரத்தம் ஊற்றிட்டு இருந்திருக்கும். ஹீரோயின் அவன் பக்கத்தில் வந்துட்டு 2 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுடுறா. அதில் மயங்கின இந்த பயலும் சரி மேலே நிஜமாக தான் பாசமாக இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். சைடு பார்த்தா 2 பாட்டில் எடுத்து வேணும்னு வில்லத்தனமாக உடச்சி விட்டா ஹீரோயின். அவளை திட்டுறதுக்காக அந்த லாரா பொண்ணு வர்றப்ப தடுத்து நிறுத்துறான் அந்த லாராவோட ஹஸ்பண்டு. அந்த பயலும் எவ்வாறு உன்னை கட்டிக்கிட்ட காலத்தில் வந்து பார்க்குறேன், அவளை நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற, நீ என்ன அவளை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சைடில் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த சைடு பார்த்தா இந்த லாராவோட ஹஸ்பண்டு வீட்டில் தனியாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டவளும் வீட்டுக்கு வந்துடுவாள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற அளவு அவனை ஸ்ப்ளட் பண்ணி விட்டுருவான். இந்த சைடு பார்த்தா இவ கேட்பா, நானா லாராவான்னு வரப்போ நீ யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறப்ப அவனும் பாரு நீ பேசுகிறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லியிருக்க டயத்துலேயே தெரியாதனமாக வார்த்தையை விட்டுறான். உங்கள் அம்மா எப்படி அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி தான் நீயும் ஆசைப்படுவேன்னு சொன்னோன்னே அவளும் டக்குன்னு தள்ளி விட்டு பாரு என்னை பற்றி மட்டும் பேசி எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்ற மாதிரி பயங்கரமாக அவளை திட்டி விட்டுறா. ஒரு வழியாக அவளும் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறான். இந்த சைடு பார்த்தா சைடில் வந்துட்டு அந்த லாராவோட பொண்ணு அதாங்க இந்த பயலோட பொண்ணு அவன் நின்றுட்டு இருந்திருப்பா. அவனுக்கு சரியான சாக்காகி போச்சு. இங்கே பாருமா, இங்கே நடந்ததை பற்றி உங்கள் அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லிடாத, நானே அவள்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இவள் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஹீரோயின் வந்துட்டு நைட் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பணத்தை வச்சுட்டு இருந்திருப்பாள், அந்த சித்திக்காரியோட பணத்தை. அங்கே போயிட்டுருக்க டயத்தில் இவன் வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருப்பான் அந்த லாராவோட பொண்ணு. பின்னாடி பார்த்தா பேய் நின்று இருந்திருக்கும். டக்குனு இவன் திரும்பி பார்க்குறப்ப பேய் காணும். அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இங்கே பார்த்தா அவன் அந்த ஆட்டத்தோளில் அந்த லாராவோட புருஷன் பேரை எழுதி, எங்கள் அம்மாவை பற்றியா தப்பாக பேசுகிற, அடுத்து உனக்கு தாண்டா சங்கு அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அந்த பேப்பரை அந்த சித்தி